நடிகன் என்று மாறியாச்சு. பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. ஒரு நடிகன் என்று மாறியாச்சு. பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. வணக்கம். இந்த நிகழ்ச்சி நடிகனாக மாறியாச்சு. காலம், நேரம், சந்தர்ப்பம் இது மூணும் கூடி வந்தாதான் வெற்றி நிச்சயம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம கலைஞர் டிவி இந்த மாதிரி பிரம்மாண்டமான அரங்கத்தை யங் டேலண்ட்ஸ்க்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அவங்க சரியா பயன்படுத்தி நம்மளை எல்லாரையும் எப்படி மகிழ்விக்க போறாங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆமாம், ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து வித்தியாசமான கான்செப்டில் நம்ம எல்லாருமே வந்து சிரிக்க வச்சுட்டே இருக்காங்க. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம கூட ஒவ்வொரு வாரமும் ஒரு செலிப்ரிட்டியும் இருப்பார். அண்ட் அதே மாதிரி இந்த வாரமும் ஒரு சூப்பரான செலிப்ரிட்டியை தான் உங்கள் எல்லாருக்காமே நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இவரை பற்றி சொல்லணும்னா இவர் வந்து ஒரு நடிகர் குடும்பத்திலேருந்து வந்தவர் அப்படின்னே சொல்லலாம். அவருடைய அப்பாக்குன்னே ஒரு தனி ஸ்டைல் இருக்குது. அவர் மிகப்பெரிய நடிகர், மிகப்பெரிய இயக்குனர். புலி வந்து 8 அடி பாஞ்சா குட்டி புலி வந்து 16 அடி பாயும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை உருவாக்கி நிறைய படங்கள் பண்ணி இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தொட்ரா படத்துடைய ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அந்த படமும் கூடிய விரைவில் வெளிவர இருக்கு. எஸ், இத்தனை பெருமைக்கு உரியவரான பிருத்திவிராஜ் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். அப்பா எப்படி இருக்காங்க? சூப்பராக இருக்காரு. எஸ், அப்பாவுடைய நடிப்பை பார்த்து இன்னும் வரைக்கும் கூட நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கோம். அண்ட் காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்த அப்பாவுடைய படங்கள் எல்லாமே இருக்கும், அவருடைய நடிப்பும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு காமெடி ஷோ. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. நடிப்புன்றதே ரொம்ப கஷ்டம். அது நான் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. அதுவும் காமெடி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளோ ஈஸியாக யாரையும் சிரிக்க வைக்க முடியாது. வெளியேந்து பார்க்குறதுக்கு காமெடியன்ஸை வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் பார்க்குறாங்க. பட் அது நடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. ஸோ இவங்களாம் உண்மையிலே ஹைலி டேலண்டட் நினைக்கிறேன். இல்லாட்டி சிரிக்க வைக்க முடியாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தி ஷோ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் திஸ் ஷோ. அண்ட் ஷபனா, நீ ஏதாவது கேள்விகள் கேட்கணும்? அப்பா வந்து நீங்கள் வீட்டில் பார்த்துருக்கீங்க சின்ன வயசுலேருந்து. ஸோ நாங்கள் வந்து அவரை பார்த்து நிறைய சிரிச்சு ரசிச்சிருக்கோம் அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாமே. பட் வீட்டில் என்ன மாதிரி இருப்பார் அவர்? வீட்லேயும் கொஞ்சம் அப்பப்போ ஹியூமராக பேசுவார். பட் பேசிக்கலி கொஞ்சம் கோவம் ஜாஸ்தி. ஆமாம், அது யாருக்குமே தெரியாது. மேபி இப்போ 5ஆவது வந்ததுக்கப்புறம் பார்த்துருக்கலாம். ஸோ கோவப்படுவார் ஜாஸ்தியாக, யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு மட்டுமே தெரியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் நீங்கள் நடிகனாக மாறியாச்சுல இந்த வாரம் முதல்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வர இருக்காங்க சிவா அண்ட் தினேஷ். லெட்ஸ் வெல்கம் them. பெரிய மனுஷங்களா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, சின்ன புள்ள மாதிரி ஓடி விளையாடிட்டு இருக்கீங்களா? என்ன கதை இது? உங்களை பார்த்தோன்னே வயசு குறைஞ்சிடுச்சிங்க. என்ன மாதிரியான கான்செப்டோட வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயம் என்னென்னா, கவுண்டமணி அண்ணன் ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடியவர். அந்த கவுண்டமணி அண்ணனை பேட்டி எடுக்கிறதுக்காக கஞ்சா கருப்பு அண்ணன் வராரு. அப்போது கஞ்சா கருப்பு அண்ணன் கேட்குற கேள்விக்கு கவுண்டமணி அண்ணன் பதில் சொல்கிறார். தினேஷ் பதில் சொல்ல கவுண்டமணி அண்ணன் பதில் சொல்கிறார். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே, எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ. பெட்ரோல் லிட்டருக்கு 22 பைசா குறைந்தது. ஆமாண்டா, ஏற்றும் போது 7 ரூபாய் 50 பைசா 15 ரூபான்னு இந்த ரேஞ்சுக்கு ஏற்றுவானுங்க. குறைக்கும் போது 22 பைசா 18 பைசான்னு குறைப்பானுங்க. பில்லடி பக்கர். வணக்கம் நாயே, யார் நீ? ஏனே, நான் எவ்வளவு மரியாதையாக வணக்கம் சொன்னேன். நாங்கள்லாம் அந்த காலத்து என்ன புடுங்கின? இல்லைப்பா, இந்த களை புடுங்கினியா இல்லை கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்காய் இந்த மாதிரி ஏதாவது புடுங்கினியான்னு கேட்டேன். வேற ஒன்றும் தப்பாக கேட்கலண்ணா. ஆமாம், உனக்கு என்னவோ பேர் வச்சிருப்பாங்களே, கஞ்சா கருப்பு, அதானே உன் பேரு? ஆமனே. எதுக்கு அந்த பேர் வச்சாங்க? முத படத்துல கஞ்சா விக்கிற மாதிரி ஒரு சீனு, அதே எனக்கு பேரா வச்சு விட்டாங்க. அடேங்கப்பா, ஐயோ ஏண்டா டே, அப்போ முத படத்துல நீ கொலகாரனா நடிச்சினா கொலகாரன் கருப்புன்னு வச்சிருப்பாங்களாடா? நல்ல வேலை நீ அந்த பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைக்க. சரி, இப்போ எதுக்கு வந்த என்கிட்ட? உங்களை ஒரு பேட்டி எடுக்கலாம்னு. வேஷ்டியா? ரங்கநாதன் தெருக்கு போ, நிறைய வேஷ்டி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா திருப்பூருக்கு போனீங்கன்னா லாட்டா அழிக்க கிலோ கணக்கா கொடுப்பாங்கப்பா. கட்டிக்க போ. அண்ணே, பேட்டி இல்லனே, பேட்டினே. ஓ, இன்டர்வியூ. டெல் கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா? கேள்வி கேட்க மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், பதில் சொல்ற பரம்பரையில நாம் பிறக்கல இல்ல. பெரிய மன்னர் வகையாராடா இவங்க. கேள்வியா கேட்டு அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்க. என்ன கேள்வி? இவனுங்களுக்கு தான் வேற வேலையே கிடையாதுங்க. எந்த நடிகனையாவது பார்த்தா ஒரு 10 கேள்வி வச்சிட்டு இருப்பானுங்க வரிசையா. அதை தான் கேட்க போறான். கேளு. அப்படிலாம் இல்ல, புதுசா சிந்திச்சு நானே எழுதிட்டு வந்து பாருங்க கேள்வி. பெரிய சிந்தனை சிற்பி. கேளு.
உங்களுக்கு கவுண்டமணிங்கிற பேர் எப்படினே வந்துச்சு? ஐயோ ஐயோ, கேள்வியே கேட்குறான் பாரு. கவுண்டமணின்ற பேர் எப்படி வந்துச்சா? டே கண்ணா, நான் டெய்லி கோட்டை அடிச்சு கவுந்து படுத்துருவேன். கவுந்தமணின்னு கூப்பிட்டுன்னு இருந்தானுங்க, அது அப்படியே கவுண்டமணின்னு ஆயிடுச்சு. இதை இப்படி எழுதிக்குவானே? ஐயோ, அவரு என்ன டின்னு கட்டுருவாரு. அது கிடையாதுடா, நிறைய கவுண்டர் அடிப்பேன். கவுண்டர் அடிச்சு கவுண்டர் மணின்னாங்க, அது அப்படியே கவுண்டமணின்னு ஆயிடுச்சு. அப்போ இருக்கட்டுனே, நீங்க நடிச்ச படம் எதுனே? அவெஞ்சர்ஸ். அவிஞ்சிருச்சா? அவெஞ்சர்ஸ். நே, வெயில் காலத்துல இப்படி டைட்டா ட்ரெஸ் போட்டீங்கன்னா அவிஞ்சிரத்தையும் செய்யும். ஐயோ, காட்டன் ட்ரெஸ்ஸா போடுங்க நீ. அட, இங்கிலீஷ் தெரியாத நாயே, ஹாலிவுட் மூவிடா அவெஞ்சர்ஸ், மை ஃபர்ஸ்ட் பிக்சர். அண்ணே, நீங்க நடிச்ச படம் 16 வயதுலங்கிற இந்த உலகத்துக்கே தெரியும். தெரியுது இல்ல? நான் ஏற்கனவே சொல்லலைங்க, இவனுங்களுக்கெல்லாம் இதே வேலை தான். எந்த நடிகரையாவது பார்த்து படம் எதுன்னு கேட்க வேண்டியது. ஏன்னா அதை தான் அவங்கெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு சொல்லுவாங்க. எந்த நடிகரையாவது பார்த்து நடிகர் சார் உங்க 22வது படம் எது, 47வது படம் எது, 89வது படம் எது அப்படின்னு கேட்பாங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு படத்தை கேட்க வேண்டியது. பில்லாட்டி பகர். சரி, அதை விடுங்கனே. விட்டுட்டேன். உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருனே? மைக்கேல் ஜாக்சன். அவர் யாருனே? பொக்கா புருஷர். இந்த கேள்வி தேவையாடா? அடுத்த கேள்விக்கு போடா. கோவமா இருக்கீங்க. கிளுகுல பூட்டுற மாதிரி ஒரு கேள்வி வச்சிருக்கேன். எப்பா, நீ ஏடா கூடமா ஏதாவது கேட்டு தொலையாத, மொத்தமா கட் பண்ணி விட்டுற போறாங்க. என்ன கேள்வி? இந்த எமி சாக்சன் இருக்காங்கல்ல? என்ன சாக்சன்? எமி சாக்சன். நல்லா கேட்டுங்க மக்களே, எமி சாக்சனா? தமிழ் வாழ்க. அவங்கள உங்களுக்கு ஹீரோயினா போட்டா என்னன்னே செய்வீங்க? அவங்கள எனக்கு நீ ஹீரோயினா போட்டா, எமி ஜாக்சன் இருக்காங்களே, என்ன இருக்காங்களே எமி அவங்களுக்கு ஏதாவது பெரிய ரசிகர் மன்றம்லாம் இருக்குதா? வெள்ளைக்கார பொண்ணு தானே பாது. சரி, எமி ஜாக்சன் இருக்காளே, அவளை எனக்கு ஜோடியா போட்டா லண்டன், சுவிட்சர்லாந்து, பாரிஸ்னு போய் சட்டிப்பானை செஞ்சு போச்சுக்குவோம். இதெல்லாம் கேட்குற மாதிரியே இருக்குது. பின்ன நம்புற மாதிரியா நீ கேட்குற? டேய் தம்பி, அவளை எனக்கு ஜோடியா போட்டா மற்ற நடிகருங்க அவளை வச்சு என்ன பண்ணாங்களோ அதைத்தான் நானும் பண்ணுவேன். நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இப்போ அவங்களாம் வந்து பூக்களே கொஞ்சம் ஓய்வெடுங்கள், நீங்கள் ரொம்ப வேலை பார்த்துட்டீங்கோ, களைச்சி போயிட்டீங்கோ, போத்துக்கிட்டு தூங்குங்கன்னு பாடினாங்கன்னா, நான் எமி ஜாக்சனை வச்சு பொண்ணம்மா புல்லு கட்டு முத்தம்மா வீட்டு பக்கம் வாங்கம்மா கோவிந்தம்மா அப்படின்னு பாடுவேன். இதோ ஃபோன் வர்ற மாதிரி இருக்குது. அதிருது வைப்ரேட்டு. ஹலோ, யாரு? சங்கர். ரோபோ சங்கர். ஆட போடா, இயக்குனர் சங்கர் பேசுறாரு. நம்ம பையன் நம்ம ரெக்கமெண்டேஷன்ல டைரக்டர் ஆனவரு. ஆனா சொல்லு சங்கரா, ரஜினியை ஹீரோவா வச்சு 2.0 படம் பண்றாருல, என்ன ஹீரோவா போட்டு 3.0 அப்படின்னு ஒரு படம் பண்ண போறாரா? சொல்லு சங்கரா. என்ன பண்ணிடலாம், பார்த்துக்கலாம். எவ்வளோ? 5 கோடி கொடுப்பா. ஏன்பா, கோடிக்கு எத்தனை சைபர்னு தெரியாதவங்களாம் கோடி வாங்கும்போது நான் வாங்கக்கூடாதாப்பா? கொடுத்துரு, நான் பண்ணிடுறேன். அண்ணே, நானும் சங்கர் சார்ட்ட பேசுறேன். என்ன சத்தமே வரல, ஒரே இருட்டா இருக்கு. நைட் இல்ல, அதான் இருட்டா இருக்கு. என்னே, போன் இருட்டா இருக்குனே. டேய், பேட்டரி இல்லைன்னா போன் இருட்டா தான்டா இருக்கும். இந்த பொழப்புக்கு எங்கேயா போய் பிச்சை எடுத்து பொழைக்கலாம். போய் எடு. யார் வானானா? நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, தீய வச்சு கொளுத்துங்க. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். சொல்ல போனா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியா ரொம்ப நச்சுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாம் உங்களுக்கு. ஸோ பிருத்திவிராஜ், நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க உங்கள் பர்ஃபார்மன்ஸ்? நான் நிறைய கவுண்டமணி சாரோட ஒரு பெரிய ஃபேன், அவரோட பெரிய ஃபேன் நான். அவர் பாடி லாங்குவேஜ் நிறைய பேர் டான்ஸ் ஆடி பார்த்துருக்கேன், ஒரு சில விஷயங்கள் மட்டும் மிமிக்ரி பண்ணி பார்த்துருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் யங் ஏஜில் எப்படி இருந்தாரோ அப்படியே அவரை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு கவுண்டமணி சார். அதுவும் அந்த கண்ணாடி, அந்த விக்கு, சூப்பராக அவர் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பயங்கர அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. சூப்பராக இருந்துச்சு. கஞ்சா கருப்பு சார் வாய்ஸ் கூட உங்கள் மூஞ்சி நான் பார்க்க முடியல இங்கேருந்து பார்க்குறதுனால. ஸோ வாய்ஸ் அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்டால் அவர் பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. சூப்பர். ஓகே. ஸோ தினேஷ் கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் வந்து பேசாத வாய்ஸ்லாம் வந்து இவர் எடுத்து பேசுவார். வெண்ணிதாளை மூர்த்தி சார் ரொம்ப வாய்ஸை வந்து கஷ்டப்பட்டு என்ன வாய்ஸ்லாம் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட இவர் உங்கள் அப்பா வாய்ஸை எப்படி பேசுகிறாருன்றதை இப்போ பார்த்துடலாமா சார்? ஆக்சுவலாக வந்து அப்பா கூட வந்து 2 ஸ்டேஜ் ஷோ, ரோபோ சங்கர் அண்ணா மூலிமா 2 ஸ்டேஜ் ஷோ பண்ணியிருக்கோம். பிரேம்நாத் அண்ணா மூலிமா 1, மொத்தம் 3 ஷோ தான் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து அப்பா நான் பார்த்துட்டு, டேய்
கவுண்டமணி அண்ணன் வாய்ஸும் என் வாய்ஸும் உனக்கு அப்படி பர்ஃபெக்டாக இருக்குடா, எங்கே வேணாலும் பேசுகிறான் என் வாய்ஸை, நல்லா இருக்குடா, நல்லா வருவேன் அப்படின்னாரு. இந்த 2 தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பத்திரிக்கை கொடுக்க போயிருந்தேன் மேரேஜுக்கு. கொடுத்தோன்னா சங்கர் அண்ணன் சொன்னார், ரோபோ சங்கர் அண்ணன், நீ கொடுப்பா தம்பி, அண்ணன் கண்டிப்பாக வருவாருன்னு. நான் கூட சரி 3 ஷோவில் தானே பார்த்துருக்காரு, எங்கே வரப்போகிறாரு, அவர் இருக்கிற பிஸி ஷெட்யூல்னு நான் கொடுத்தேன். என் கல்யாணத்துக்கு திருவத்தூர் வடிவடையம்மன் கோயிலில் நடந்துச்சு. அப்பா வந்து நின்னார். வந்து நின்னானே, ஏய் தினேஷோட கல்யாணம் எங்கே நடக்குதுன்னு கேட்டேன். உடனே ஏகப்பட்ட கல்யாணம் நடக்குதுங்க, எந்த தினேஷுங்க, நேராக உள்ளே வாங்க, நான் வந்தேன், நல்ல வேலை நீ வந்து ஏஞ்சி வந்தேன், இல்லைன்னா நான் போய் உள்ள கோயிலை சுற்றி நிற்க வேண்டியதுதான் அப்படின்னாரு. மூர்த்தி சார் மாதிரி பேச முடியுமா? வெண்ணிராடி சார் மூர்த்தி மாதிரி. வெண்ணிராடி. அப்பாவோட வாய்ஸை எடுத்த உடனே தம்பிக்கு உடனே ஏன் ஞாபகம் வந்திருக்கு, ஏன்னா அவரோட பல படத்துல நான் பப்பரக்கான காமெடி பண்ணியிருக்கிறேன், உடனே இந்த ஞாபகம் வந்திருக்கும். தேங்க்யூ. சூப்பர். ஆக்சுவலி நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்களா, நாங்களும் இன்னும் வரோன்ற மாதிரி பார்த்துட்டே இருந்தோம். எப்போ முடிஞ்சதுன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எங்கள் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ண வச்சது. தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் பேக் டு தி ஷோ நடிகனாக மாறியாச்சு. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்புமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டே இருக்காங்க. அண்ட் அடுத்ததா யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நரேன், பிரதீப் அண்ட் மணியன் தான் இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். புதுசா நம்ம செட்டுக்கு சாமியார்லாம் வேற வந்திருக்காரு. ஐயோ, அவரை பார்த்தா ஏதாவது கசமுசா மாதிரியான கான்செப்டா? Of course you are true only. நீங்க ரொம்ப ஸ்டைலிஷா வந்திருக்கீங்க இன்னைக்கு. I'm Rampart model Remo, you know. Oh my god. சோ ஓவரால் என்ன இது கான்செப்ட்? பாக்கியராஜோட பையன் வந்து ஃபாரின் படிக்க போயிட்டு ரிட்டர்ன் வராரு. அவரோட பிஹேவியர் ரொம்ப சஸ்பிஷியஸா இருக்கிறதுனால பாக்கியராஜ் சந்தேகப்பட்டு சாமியார். ஐயோ என்னடா அது, ஹாலை விட்டு வெளியே வந்தோடனே இந்த அளவுக்கு வெயில் அடிக்குது, இந்த சித்திரை மாதம் வந்தாலே தான் தொல்லை, நமக்கு என்றைக்குமே மார்கழி மாதம் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஐயோ யாரா அவன், பேப்பர் இங்கே போட சொன்னா அங்கேயே போட்டுக்கிறேன். ஷாம் கவுண்டர் தான் ஒழுங்காக போட மாட்டேன், பேப்பரையும் ஒழுங்காக போட மாட்டேன். நமக்கு என்றைக்குமே ஸ்போர்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம், முதல்ல அது பார்ப்போம், ஏன்னா அதுதான் பேட்டும் பால் இருக்கு. ஓகே, என்னது சென்னை சூப்பர் கிங்ஸ் அபார வெற்றியா? ஏன் நான் பார்க்காத வெற்றியா? சென்னைனாலே சூப்பர் டீம் தான், அது வெற்றி பெறுறது பெரிய விஷயமா? சரி சென்ட்ரல் நடக்குதுன்னு பார்ப்போம். என்னது டொனால்ட் ட்ரம்ப் சென்னை வருகையா? ஏன்டா இங்கே இருக்கவங்க அங்கே போகிறீங்க, அங்கே இருக்கவங்க இங்கே வரீங்க, நான் பெத்த புள்ள எங்கடா இருக்கேன், எப்படா வருவேன்? யூஎஸ்ஏ ரிட்டன் ப்ளீஸ் கம் டா மைசன். அனைத்து கட்சி தலைவர்கள் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ நில்லுங்க. ஏங்க நீங்கள் பாட்டுக்கிட்ட திறந்த வீட்டில் ஏதோ பூங்குற மாதிரி நீங்கள் பாட்டு போயிட்டு இருக்கீங்களே, ஹியர் யுவர் மேன் இஸ் தேர், என்கிட்ட பேசுனீங்களா? ஹூ ஆர் யூ மேன்? டாடி ரெமோ. டேடியா? டேய் பார்க்க கேடி மாதிரி இருக்க, என்ன பார்த்து டேடின்னு சொல்கிற? ஹே நான் தான் மேன், பையன் உன் பையன் ரெமோ. என் பையன் எப்படி இருப்பான் தெரியுமா? என்ன வச்சு படியை வரணும், முடி நெத்தியில் சின்னதாக ஒரு ஸ்ட்ரைக்ஸ் இருக்கும், ஒரு பவுடர் போட்டுட்டு இன் பண்ணிக்கிட்டு சூப்பராக ஸ்கூலுக்கு போய்ட்டு மைசன் சோனும். ஆனால் நீ ஏதோ ஃபேன் மாதிரி இருக்க, யாரா நீ? ஏன்னா ஃபேண்ட் சட்டெல்லாம் இது கிழிஞ்சிருக்கு. இட்ஸ் ஃபேஷன் டூட். ஏன்னா துட்டு கேட்குற? டேய் ஏன்னா உங்களுக்கு கம் ஆன் மேன், இந்த காலத்தில் யார் இந்த மாதிரிலாம் லேட்டஸ்ட்டாக இருந்தால் தான் உன்ன மாதிரி அவுட் ஆஃப் ஃபேஷனாக இருக்க சொல்கிறியா? ஐயோ சரி என் புள்ளன்னு சொல்கிறியே, அதுக்கு ஏதாச்சும் ஒன்று இருக்கா? இட்ஸ் ப்ரூஃப். ப்ரூஃப் நான் எங்கே போவேன்? காட் இட். நான் ஆலான தாமரை ஐயோ ரொம்ப நாளாக தூங்கல. ஐயோ ஈஸ் மை சொன் ஒன்லி, என்ன மாதிரியே பாடுறான், ரொம்ப ஸ்பீடாக ஆடுறான். கமான் மைசன் மைசன் எங்கடா போன? டேய் நாயே உன்னை பிரிஞ்சு ரொம்ப நாள் உன் டேடி கஷ்டப்பட்டா. டேய் ஏன்டா இப்படி மெலிஞ்சு போய் வந்திருக்க? I'm on diet. டயர்டா? சரிடா உன் டீலாம் போட்டு தரேன், சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் ராஜா. Bloody old shit man. நம்ம வீட்டில் பாத்ரூம் எங்கே இருக்கு டாடி? பாத்ரூம் தானே பின்னாடி இருக்கு, வேற என்ன வேணும்? அதே பழைய பாத்ரூம்? Yes. That's fine. நம்ம வீட்டில் ஹோம் தியேட்டர் இருக்கா by the way? ஏன்டா நாயே படம் போடாம எந்த தேட்டரும் சைக்கிள் இருக்கு, இன்ஃபேக்ட் என் படமே போடுறது இல்ல, இப்போ ஹோம் தேட்டர் கேட்குறீங்க, கொஞ்சமாச்சும் மனசாச்சு இருக்க? ஹோம் தியேட்டர் என்ன பரவாயில்ல, நானே பாட்டு பாடிக்கிறேன். நீயே பாருங்க. Oh yeah 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 yeah. Oh yeah. ஐயோ நேத்து தான் ராமராஜன் நடிச்ச எங்க ஊர் போவதா படம் பார்த்தேன். அந்த படத்துல அவர் ஒய்ஃபோட ஃபாரின் போவாரு, வந்தோடனே பேய் பிடிச்சிடும். இன்ஃபேக்ட் அதே மாதிரி என் பையனுக்கு பேய் பிடிச்சிட்டு நினைக்கிறேன். இது அடக்க ஒரு சாமியாரால தான் முடியும். நான் அவர்கிட்டயே போறேன். சுவாமிஜி ஐயோ சுவாமிஜி என்ன ஃபிகரோட குடலை போட்டுட்டு இருக்காரு, நம்மளை பார்த்தோன்னே கமெண்டத்தில் பிடிச்சிட்டு இருக்காரு. சுவாமிஜி ஆசீர்வாதப்பாவா செங்கல கவா? வா வாட்டு தத்துவம். நீங்க செங்கல் காவால ஊத்துனீங்க, காவால தான் ஸ்ட்ரெயிட்டா போவோம். நீங்க கரெக்டாக சொல்றீங்க சுவாமிஜி. ஆசீர்வாதப்பட்ட செங்கலுக்கு அப்புறம் உட்காருன்னு. ஓ தத்துவமா? ஐ எம் சாரி. சரி இங்க என் பையனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க தான் தீர்த்து வைக்கணும். அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஏ கியா வா கியா? யா என்னன்னு கேக்குறாரு.
என்னன்னு கேட்குறாரா? ஓகே நீங்க நான் யோகியன் தான். இன்ஃபேக்ட் இருந்தாலும் சொல்கிறேன், என் பையனு பேய் பிடிச்சிருக்கு, நீங்கள் தான் காப்பாற்றணும் சுவாமிஜி. பேக்கியா சரிக்கியா போலாக்கியா? ஏன் சுவாமிஜி அவங்க 2 பேரும் வரலையா? பேய் ஓட்டுருக்கு நான் வந்தா போதும், பேய்ங்க தேவையில்ல. ஹாய். அருமையான வீடு சார். அப்படியே பேய் எங்கன்னு தேடு. இருக்கு. ஆமாம் சார், இந்த வீட்டில் பேய் கண்டிப்பாக இருக்கு. அதுவும் என் புள்ள உடம்புல இருக்கு. ஐயோ இல்ல, இங்க சோறு இருக்குன்னு சாப்பிட போலாமா? சாப்பாடுல இருங்க, அதுவும் போடுறேன், பேமெண்ட் கொடுக்குறேன். என் பையனை பேய் ஓட்டி கொடுங்க. உட்காரு. ஏன் சுவாமிஜி கம்ஃபர்டபுளா இல்லை? நான் நின்றுட்டே இருக்கேன், நீங்கள் சொல்லுங்க. உன் பையனை கூப்பிடு. மை சன், மை டார்லிங். அந்த பேய் நான் தான் ஓட்டினேன். ஐயோ டார்லிங்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மூவிக்கு போயிடுவீங்க. நான் அந்த டார்லிங் சொல்ல, என் புள்ள சோனுவை கூப்பிட்டேன். மை சன் ப்ளீஸ் கம். What the hell is this? ஏய் அம்மா புருஷா யாரா இவன்? ஐயோ என்னப்பா அம்மா புருஷா அம்மா பால் புருஷான்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன அப்ப அம்மா புருஷன் கூப்பிடலாம், சித்தப்பாவோட அண்ணன் கூட கூப்பிடலாம்ல? அப்ப ஒண்ணுட்ட தாத்தாவோட பேரன் கூப்பிடலாமா? இதுக்கு ஏதாவது ஒன்று அசிங்கமா கூப்பிடலாமா? பாக்கி உன் பையனுக்கு வாயில சனி. அப்படியே கொஞ்சம் குனி சுவாமிஜி. அவன் என் புள்ள தான், அவங்க பேய் விட்டுருக்கு. நீங்க அவனை கலாச்சி கவுண்டர் கொடுத்து எப்படியே காப்பாத்துங்க. வந்து இந்த சர்க்கிள்குள்ள உட்கார சொல்லு. வாவ் வாட் ஏ சைட். அங்க 2 பொண்ணுங்க இருக்கு. என் பையன் சோனு எவ்வளவு அழகா பேசிட்டு இருக்கான். என்னையே ஒரு 20 வருஷம் கூட பார்த்த மாதிரி இருக்கு. வாவ் பியூட்டிஃபுல். Thank you டாடி. உன் பையனுக்கு பேய் ஓட்டிருக்கு. என்கிட்ட ஒரே வழி இருக்கு. இன்ஃபேக்ட் சோலி ஓட்ட போறேன். பாரு. ஜெய் போலிநாத். ஜெய் போலியா. சுவாமிஜி கண்ணை மூடிட்டு சோலி எல்லாம் கீழே போட்டீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பொறுக்கி போடுங்க. ஏண்டா பர்ஃபார்ம் பண்ண விடுறா. சாரி சுவாமிஜி. ஜெய் போலிநாத். சாமிஜி தாயம் வந்திருக்கு, நீங்க மலை ஏறுங்க. இப்போ ஏன் சான்ஸ். ஸ்ட்ரைட்டா போறோம் சுவாமிஜி. டேய் என்ன பரமபத ஆட கூட்டு வந்தியா இல்ல பேய் ஓட்ட கூட்டு வந்தியாடா? பேய் ஓட்ட சாதிக்கடா. இது வேணாம். எல்லாம் ராங்காவே போயிட்டு இருக்கே. மைசன் பையனுக்கு பேய் ஓட்டிருக்கு. ஒரு நாட்டு வைத்தியம் தான் இருக்கு. நாட்டு வைத்தியமா? என்ன மசாஜ் பண்ண போறீங்களா? இப்போ இந்த உலகத்தையே நான் அண்டத்துல கொண்டு வர போறேன். கொண்டு வாங்க சாமிஜி, உலகத்தையே கொண்டு வாங்க. நல்ல மசாஜ் பண்ணுவாரு. அப்படிதான். உன் பையனோட மூஞ்சி மாறுதா? மாறுது சாமி, ரொம்ப என்ஜாய் பண்றான். நெக்ஸ்ட் நானு. நீயா? டேய் எப்படா இங்க வந்த? நீங்க தான ஹெட் மசாஜ் பண்ணிட்டு இருந்தீங்க, அதனால தான் வந்து தலையை கொட்டு. ஏய் பேய் ஓட்றடா, முகத்தை உட்கார்ந்து தொலைங்கடா. ஓ ஷிட். உன் பையனை புடி. பையனை மட்டும் பிடிக்கணும். போயா போ. பிடிக்கணும் சாமிஜி. This is bad man. எனக்கு வேணாம். ஏய் என்ன விட்டுருங்க. ஏய் நோ. ஏய் என்ன இழுக்காதடா, நீ வாடா. போடா போ. போயிரு. ரொம்ப அடிக்காத சாமிஜி. இப்படி அடிச்சா உண்மையில ஓடிடும்டா. சாமிஜி பையன் அடிக்காதீங்க. Daddy, what the hell is this? இங்க வாடா. போயிரு. பேய் ஓட்ருக்கு. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி சாமிஜி? 3 வே ட்ரை பண்ணீங்க, 3மே ஃபெயிலியர். அப்படி என்ன வழி கடைசி வழி? யாருமே கையாளாத ஒரே வழி. ஐயோ அப்படி என்ன வழி? ஐயோ டாடி. வந்துட்டானுங்க. வந்ததுக்கு இதுதான் லாபம். என்கிட்ட பேக்கெட்டே இல்லையே, பரவாயில்ல. ஸோ எப்பவும் போல ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துட்டீங்க. ஸோ எல்லாருமே நல்லா சிரிச்சிட்டு இருந்தாங்க இந்த சுவாமிஜியோடைய இந்த கவுண்டர் காமெடிஸ் எல்லாமே வந்து. ஸோ பிருத்வி நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பாக்யராஜ் சார் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. சார் அவர் சொன்னோன்னா சோனு மாதிரி தான் பண்ண போகிறீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா சோனு எனக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்து தெரியும். ஸோ அவர் மாதிரி என்ன பண்ண போகிறீங்களா எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. பட் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து பாக்யராஜ் சாரும் பாண்டியராஜ் சாரும் குட் ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய சன்ஸ் நீங்களும் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி 2 பேரும் வந்து ஏதாவது தப்பு பண்ணி 2 பேர்கிட்டயும் மாட்டினதுண்டா? 2 பேர்கிட்ட மாட்டினதா இல்லை. எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் வந்து சினிமாவுக்கு வரணும்னு ப்ரிப்பேர்டாக வரல. அவன் வந்து சின்ன வயசுலேருந்து டான்ஸு, அவன் டான்ஸ் கிளாஸ் போனோன்னா அவர் தான் சென்டரில் நின்று ஆடுவார். மற்ற இப்போ இருக்க எல்லா ஆக்டர்ஸுமே அப்போ வந்து ட்ரெயினர்ஸ் மாதிரி தான். ஸோ அப்போ வந்து ஆடும்போது அவரை பார்த்தா எல்லாருமே கற்றுக்கிட்டு ஆடணும். ஸோ அப்போவுமே ஒரு கம்பேரிசன் இருக்கும் எங்கள் வீட்டில். அவன் பாரு எப்படி ஆடுறான், அவன் பாரு எப்படி ஆடுறான்னு. அவன் உடம்பு குறைச்சானா என்ன குறைக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் we are all வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியாக தான் போயிட்டு. அதோட சிசியில் கலெக்டிங் ப்ரோ, செம கிரிக்கெட் ஆடுவீங்க. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. ஃபைன், ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை வந்து இந்த டீம் கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். வெல்கம் பேக் டு த ஷோ நடிகனாக மாறியாச்சு. ஸோ அடுத்ததான் வந்து அசத்தலான பர்ஃபார்மன்ஸ், அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ், இப்படிலாம் பில்டப் கொடுக்க சொன்னாங்க. ஸோ அடுத்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வர போகிறாங்க. இவங்க டீம் பேர் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் மாப்பிள்ளை டீம். அதாவது ஆனி ஜெனிடன் அண்ட் விஜய் தான் இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ண இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் them on stage.
வச்சு ஏதோ ஒரு பயங்கரமா செட்டப் பண்ணிருக்கீங்களே, என்ன பண்ண போறீங்க? இது நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க தான் நீங்களும் எல்லாம் தெருக்கோடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஓகே, இதுலயே வந்து ஏதாவது ஒரு வித்தியாசமா நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு நம்புறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா நம்புறோம். தேங்க்ஸ்க்கா. வெல்கம் டு த ஷோ. இது நீங்களும் எல்லாம் தெருக்கோடி வித் மீ சூர்யா. வழக்கமாக நிகழ்ச்சிக்கு வந்தோடனே ஒரு கருத்து சொல்லிட்டு போகிறது ரொம்ப வழக்கம். அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில் வந்தோடனே ஒரு கருத்தோடு உள்ளே போயிடலாம். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் வண்டியில் அடிப்பட்டா அன்னைக்கே பால். இதில் எதுக்கு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஷோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று சொல்லணும்னு சொன்னாங்க, அதுக்காக தான் சொன்னேன். இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காரு, ராபிச்சர் ரங்கன். வாங்க ராபிச்சர் ரங்கன். வெல்கம் டு த ஷோ மிஸ்டர் ராபிச்சர் ரங்கன். எஸ், தேங்க்யூ சார். என்ன நாடுது ரங்கன்? இல்லை, ஆக்சுவலாக பிச்சை எடுக்கிற ஜாப் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக பில்கேட்ஸ் ஜாப் மாதிரி சொல்கிறீங்க. இல்லை, என்னோட ஜாப் அதானே, அதுக்காக தான் சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே ஓகே மிஸ்டர் ரங்கன், நம்ம ஷோக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் கண்டிப்பாக தெருக்கோடிக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? எஸ், கண்டிப்பாக வந்து நான் இந்த ஷோக்கு வந்த நோக்கம் என்னென்னா, நான் தெருக்கோடிக்கு போவேன், கண்டிப்பாக என் குடும்பத்தையும் நான் தெருக்கோடிக்கு கொண்டு வருவேன். உங்கள் லட்சியம் நீங்கள் தெருக்கோடிக்கு போய் ஆவீங்க ரங்கன். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். உங்களை பற்றி உங்கள் ஃபேமிலி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை நேம் இஸ் பிச்சர். ராபிச்சர். எஸ், ராபிச்சர் ரங்கன். ராபிச்சர் ரங்கன். உங்கள் அம்மா பேர்? எங்கள் அம்மா பேர் பூந்தமல்ல கிள்ளி. உங்கள் அப்பா பேர்? எங்கள் அப்பா பேர் ராயபுரம் மொட்டை. இதெல்லாம் சேர்த்து சொல்லுங்க இப்போ. பூந்தமல்லி கிள்ளி ராயபுரம் மொட்டை. பூந்தமல்லி கிள்ளி ராயபுரம் மொட்டை. போதும் வாங்க, ரொம்ப லென்த்தாக போகுது. ஓகே சார், உங்கள் ஷோக்கு போயிடலாம். ஓகே, எஸ் சார். நீங்கள் ஹாட் சீட்டில் உட்காருங்க. சார், ஹாட் சீட்லாம் வேணாம் சார், ஏற்கனவே வெயில் காலமாக இருக்கு. ஆனால் எனக்கு குளிர்ச்சியாக ஏதாவது ஒரு சீட் உட்காருங்க ரங்கன், உட்காருங்க. வெல்கம் டு த ஷோ மிஸ்டர் ராபிச்சர் ரங்கன். தேங்க்யூ சார். நீங்கள் தெருக்கோடி போகிறதுக்கு மொத்தம் 15 கேள்வி இருக்குது. ஒவ்வொரு கொடியாக படிப்படியாக தாண்டினா தான் நீங்கள் தெருக்கோடி போய் அடைய முடியும். சார், தெருக்கோடி போகிறதுக்கு படிப்படியாக கேள்வி கேட்பீங்களா? படிப்படியாக தான் எல்லாத்துக்கும் போக முடியும். ஓகே சார். ஓகே, நீங்கள் 15 கொஸ்டின் இருக்குது. 15 கொஸ்டினில் உங்களுக்கு இடையில ஏதாவது ஆன்சர் தெரியலனா 3 லைஃப் லைன் வேறு வச்சுருக்கோம் நாங்கள். லைஃப் லைன்லாம் என்ன சார்? எனக்கு தெரியல. லைஃப் லைன்லாம் 50-50. சார், 50-50 பிஸ்கட்லாம் வேணாம், எனக்கு மேரி கோல்டு தான் வேணும். ரங்கன், ஃபோனா ஃப்ரெண்ட்? சார், மோனா என் ஃப்ரெண்ட் இல்லை சார், என் லவ்வருடைய ஃப்ரெண்டு. அவளெல்லாம் இங்கே உள்ளே இருக்காதீங்க, கேம் உள்ள. ஆடியன்ஸ் போல்? சார், நான் தேவலா பிச்சை எடுத்துட்டு இருப்பேன், இங்கே வந்து கெட்ட வார்த்தைலாம் பேச வைக்காதீங்க. கேளுங்க. இந்த மாதிரி லைஃப் லைன்லாம் இருக்குறாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் சொல்லணும்னா லைஃப் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சரி, ஓகே சார். ஓகே, பி ரெடி. எஸ் சார், நான் ஐ எம் ரெடி. நான் தெருக்கோடி போவேன், கண்டிப்பாக எங்கள் குடும்பத்தை தெருக்கோடிக்கு கொண்டு வருவேன். இதே லட்சியத்தோட இருங்க ரங்கன், ஷோக்குள்ள போயிடலாம். கண்டிப்பாக சார். நீங்கள் தெருக்கோடிக்கு போகிறதுக்கான முதல் கேள்வி இதோ. கம்ப்யூட்டர் ஜி, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அம்பத்தூர் தான்னா ஆவடி, பொண்ணு கையை பிடிச்சிழுத்தா செருப்படி. இதை சொன்னவர் யார்? ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர், ஆப்ஷன் பி கம்பர், ஆப்ஷன் சி வள்ளுவர், ஆப்ஷன் சி திரு. சார் தெரியும் சார். அண்ணா சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கான டைம் போயிட்டே இருக்கிறேங்க. சரி, எனக்கு தெரியும். ஆனால் நான் கரெக்டாக தெரியும். எனக்கு தெரியும் ஆனால் கரெக்டாக. முதல் கொஸ்டினே உங்களுக்கு டஃப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை சார், நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன். நான் தெருக்கோடி போயே தீருவேன் சார். நான் இங்கே சொல்கிறேன், தெருக்கோடி போவேன், என் குடும்பத்தை நடுத்தெருவுக்கு நான் கொண்டு வந்தே தீருவேன் சார். உட்காருங்க, அவசரப்படாதீங்க, உட்காருங்க, அவசரப்படாதீங்க. இதுக்கு நான் பதில் சொல்லுங்கள். எனக்கு தெரியல சார் என்னன்னு. யார் சொன்னா உங்ககிட்ட? நீங்கள் தான் சொன்னீங்க. நானா? நீங்கள் தான் இந்த மாதிரி கேவலமான கேள்விலாம் கேட்பீங்க. நீங்கள் தான் சொன்னீங்க. இதுக்கு ஆன்சர் யாரு? நீங்கள் தான் சார் சொன்னீங்க. நாங்கிறது பொண்ணு பண்ணிடலாமா? எனக்கு தெரியல சார், அதான் நானும் சொல்லியிருக்காரு, பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லை. ராபிச்சர் ரங்கன் முதல் கேள்விக்கு அருமையாக பதில் சொல்லி தெருக்கோடிக்கு போனா நான் முதல் படியை எட்டியிருக்காரு மிஸ்டர் ராபிச்சர் ரங்கன். வெல்கம் 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 மிஸ்டர் ராபிச்சர். தெருக்கோடிக்கு போவேன் சார். நான் சொல்ல அப்பயே நீங்கள் கத்துவீங்க, கேவலமாக பிஹேவ் பண்ணுவீங்கன்னு. நீங்கள் ரொம்ப அருமையாக விளையாண்டு முதல் கேள்விக்கு அருமையாக பதில் சொல்லியிருக்கீங்க. ஓகே, உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பி ரெடி? எஸ் சார். ஓகே கம்ப்யூட்டர் ஜி, அதுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் இதோ. ரஜினி நடித்த பில்லா திரைப்படத்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் சி பில்லா, ஆப்ஷன் பி தலையில் வைக்கிற குல்லா, ஆப்ஷன் சி கடையில் இருக்க கல்லா. உங்களுக்கான பதில் மிஸ்டர் ராபிச்சர் ரங்கன். நீங்கள் தமிழ் சினிமா திரைப்படங்கள் இருக்க கொஸ்டினால நீங்கள் திரைப்படம் அதிகமாக பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ நோ சார், ஐ நோ யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், பட் ஐ டோன்ட் நோ. டைம் போயிட்டே இருக்குது, நீங்கள் டக்குன்னு ஏதாவது லாக் பண்ணுங்கள். லைஃப் லைன்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். சார் எனக்கு யூஸ் பண்ணலாம் தெரியாது சார். லைஃப் லைன் ஃபோன் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுறீங்களா சார்?
யூஸ் பண்ணுறேன் சார். யார் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிடலாமா? கண்டிப்பாக சார், நான் கால் பண்ணணும். ஓகே மிஸ்டர் ராபிச்சரங்கன் அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்லேருந்து கால் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, நான் நீங்களும் எல்லாம் தெருக்கோடியிலேருந்து உங்கள் சூர்யா பேசிகிட்டு இருக்கேன் சார். பேசுங்க சார், பேசுங்க. உங்கள் ஃப்ரெண்டு இங்கே பதில் தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காரு, அவருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? சார் இப்போ நான் டிராஃபிக்கில் இருக்கேன், நிறைய வேறு பிரச்சனைகள் வேறு சார், அதனால் நீங்கள் அப்புறம் ஒரு 4 மணிக்கு கால் பண்ணுறீங்களா? ஈவினிங். உங்கள் ஃப்ரெண்டு இல்லை சார் வச்சுருங்க. ராபிச்சரங்கன், துரதிருஷ்டவசமாக உங்கள் ஃப்ரெண்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். அதான் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க, என்னன்னே தெரியல சார். நீங்கள் எதுக்கு இது மாதிரி ஆகுறீங்க? உங்கள் நிலைமை நினச்சா எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் ஆகத்தால சார், கண்ணாடி போடுங்க. ஒன்றும் ஆகத்தால, நீங்கள் பழைய மாதிரி கேள்வி கேளுங்க. கேட்கலாமா? கண்டிப்பாக சார். நீங்கள் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண ஆசைப்படுறீங்களா? இன்னொரு கண்டிப்பாக சார், நான் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இன்னொருத்தருக்கு நான் கால் பண்ணி ஆகணும். ஓகே மிஸ்டர் ராபிச்சரங்கன் 2வது லைஃப் லைன் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ. ஹலோ சார், நான் நீங்களும் எல்லாம் தெருக்கோடியிலேருந்து சூர்யா பேசிகிட்டு இருக்கேன் சார். உங்கள் ஃப்ரெண்டு வந்து அவர் கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காரு, அவர் ஹெல்ப் பண்ண முடியுமா கொஞ்சம்? சொல்லுப்பா, என்ன சொன்ன? நீங்கள் யார்? ஹலோ, நான் நீங்களும் எல்லாம் ஆரியா பேசிகிட்டு இருக்கேன் சார். ஆரியா சூர்யா யார் வேணா பேசிக்கிங்கப்பா. பையன் குளிச்சுக்கிட்டு இருக்கான், அப்புறம் கால் பண்ணுறீங்களா? கொஞ்சம் ஃபோனை கொடுக்க முடியுமா? அவர் இல்லைப்பா, அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கான், அப்புறம் கால் பண்ணுங்க. பேசாதீங்க, திரும்ப பேசாதீங்க, வைங்க. ராபிச்சரங்கன், ஒரு 2வது லைஃப் லைன்லையும் நீங்கள் இழந்திருக்கீங்க. அவர் கால் அட்டன் பண்ணல. ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். கால் எதுக்கு அட்டன் பண்ணல? அது உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. எனக்கே தெரியல சார் எதுக்கு அட்டன் பண்ணலன்னு. உங்களுக்கான டைம் போயிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் டக்குன்னு இப்போ லாக் பண்ணுங்க. பில்லா சார்? பில்லா ஷோரா? சோறு சார், சோறு சார். சோறு சாப்பிடலாம், வீட்டில் போட மாட்டாங்க, உட்காருங்க. லாக் பண்ணிடலாமா? கரெக்டாக லாக் பண்ணிடலாம் சார். பில்லா. ரங்கன், நீங்கள் திரைப்படங்கள் நிறைய பார்க்குறதுலன்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். அது தவறாக கூட இருக்கலாம், நீங்கள் அப்புறம் இந்த போட்டியில் தொடர்ந்து போக வாய்ப்பு இல்லாமல் போகலாம். அதனால் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள் ரங்கன். பில்லா லாக் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நான் திரும்ப கத்துவர் பாருங்க. அருமையாக சொல்லி 2வது படிக்கட்டுக்கு ஏறி இருக்கீங்க மிஸ்டர் ராபிச்சரங்கன். உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்க ரங்கன். உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாரும் இங்கே வந்திருக்காங்களா? அண்ணன் வந்திருக்காரு. அவர்கிட்ட உங்களை பற்றி கேட்போம் கொஞ்சம். ஓகே சார். அண்ணன்கிட்ட ஃபோனை கொடுங்க. நீங்கள் தான் மிஸ்டர் ராபிச்சரங்கனோட அண்ணனா? ஆமாம் ஆமாம். மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. அதுவும் ரொம்ப தேங்க்ஸ்யா. ஓகே மிஸ்டர் ராபிச்சரங்கனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐயா, அண்ணன் வந்து ரொம்ப எப்போவுமே டெடிகேஷனாக இருப்பார்யா. அவருக்கு வந்து எப்போ ஏதாவது ஒன்று சாதிக்கணும், டிவி ஷோஸில் வரணும், ஏதாவது சாதிக்கணும்னு எப்போவுமே ஆசைப்பட்டுட்டே இருப்பார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா. ஆனால் அந்த அண்ணன் வீட்டில் இருக்காருயா. இந்த நாய் சும்மா வீட்டில் சும்மா சுற்றிட்டு கிடக்கான்னு சொல்லி இங்கே வந்திருக்காயா. இவரை பற்றி ஏதாவது? அதான் இவனுக்கு சொல்கிற அளவு ஒன்றும் பெருசாக இல்லையா, வெட்டி பையன் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறதுக்கு பி ரெடி சார். பீர் அடிச்சு தொப்பலாம் ஏறிடுச்சு, கொஞ்சம் விஸ்கி இந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன். ரங்கன், நான் சொன்னது அடுத்த ரவுண்ட் ரங்கன். ஓகே. அடுத்த ரவுண்ட் போகிறதுக்கு முன்னாடி ராபிச்சரங்கன் நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. அவர் கூட அடுத்த வாரம் தொடர்ந்து விளையாடலாம். இது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நீங்களும் வெல்லலாம் தெருக்கோடி வித் மீ சூர்யா. ஆனி ஜெனிடன் அண்ட் விஜய் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தீங்க. பட் தெருக்கோடிக்கு போயாச்சா? ஒரு கோடி வின் பண்ணியாச்சா? ஆக்சுவலாக நாங்கள் தெருக்கோடிக்கு தான் போயிருக்கோம். கமெண்ட்ஸ் தெரியும். உன்னுடைய ரியாக்ஷன்ஸ்க்காகவே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கடா எங்க. ஸோ நானும் உன்னுடைய பெரிய ஃபேன், உன்னோட ரியாக்ஷனுக்காகவே. தேங்க்ஸ் அக்கா, நானும் உன்னுடைய பெரிய ஃபேன். ஐயப்பா. சரி, ஓகே. அண்ட் பிருத்வி, நீங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து? கண்டென்ட் வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரிஹர்ஸ் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. ஸோ கண்டென்ட் வைஸ் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணி பண்ணேன். கண்டிப்பாக. ஓகே, ஸோ உங்கள் 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. பட் இருந்தாலும் நீங்கள் எதை இம்ப்ரூவ் பண்ணணுன்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராக வந்து கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்ஸ். வெல்கம் பேக் டு தி ஷோ நடிகனாக மாறியாச்சு. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்புமே செமையான பர்ஃபார்மன்ஸை நமக்காக கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து பிருத்திவிராஜ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்காரு. அடுத்ததாக யார் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அக்காவும் தம்பியும் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இவங்களை வந்து குரு சிஷ்யன் அப்படின்னு கூட சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் லோகேஷ் அண்ட் பிரியா ஆன் ஸ்டேஜ். என்ன தனியா வந்திருக்க? வந்து யூஎஸ் போயிருக்காங்க ஈவென்ட்டுக்கு. யூஎஸ் போயிருக்காங்களா? யுனைடெட் ஸ்டேட்ஸ். இப்போ நாங்க சொல்லிட்டோமே, நீ உங்க அக்காவும் தான் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. ஃளைட்ல ஆன் தி வேல வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஜாயின் ஆரம்பிக்கும்போது வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. பையன் வரும்போதே ஒரு வித்தியாசமான தாட்டோட வந்திருக்கான். என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இவங்க வந்து இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். சுமோ, எங்க அக்காவை பாத்தியா?
அடிச்சே கொன்றுவேன் ஓடிடு தெரியாது. அக்கா எங்க அக்காவை பாத்தீங்களா? நீ தானே எங்க இருந்து வருவாங்கன்னு. அப்படிங்களா? காவேரி அக்கா, காவேரி அக்கா. அப்போ வரமாட்டாங்க. என்னடா இது காவேரி யாருதான் வர மாட்டேங்குதுன்னு பார்த்தா காவேரின்னு பேர் வச்ச எங்க அக்கா கூட வர மாட்டேங்குது. மறந்துட்டேன். என்ட்ரி சாங் போட்டாதான் எங்க அக்கா வருவாங்க. மரியா புலியா தனியா திரிவோம் ஊரே யாருன்னு கேட்டா ஏய் உன் பேர மைக்கு செட்டு போட்டு உரிமை காட்டு 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 என்ன பாரு. போதும் 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 போதும். சரி என்ன காலில் செருப்புலாம் வந்துக்கிற? ஓ எப்படியும் பேசி முடிச்சோன்னா அங்கேருந்து நிறைய செருப்பு வரும், அதுலேருந்து 2 மாட்டிக்கலான்னு பிளான் போட்டு வச்சுக்கிறியா? இங்கே என்ன ஐபிஎல் மேட்சா நடக்குது? டே சரி இவ கூடவே சுற்றிட்டு இருக்கேன் இந்த அக்கா கூட. நான் என்ன படிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். ஆமாடா எப்போ பாரு என் கூடயே சுற்றிட்டு இருக்கேன். நீ படிக்கிறேன்னு ஒரு விஷயமே வந்து போச்சு. என்னதான்டா படிக்கிற? இந்த கேள்வி கேட்க மாட்டேன் தான் ரொம்ப நேரம் எதிர்பார்த்துன்னு இருந்தேன். சும்மா அக்கா ஐம் பேசிக்கலி an engineering student. இன்ஜினியரிங்கா? ஐம் an engineering student. இன்ஜினியரிங்கா? இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்லு. இன்ஜினியரிங்க விட்டுரு, டீ ஸ்டால் போட்டுக்கோ. அடிப்பாவி, இப்போ நான் டீ ஸ்டால் வைக்கணும், வருங்காலத்துல நாடோடியா சுத்தணும், எல்லா ஊர் மக்களும் எனக்கு காரி துப்பணும். இதுதானே உனக்கு ஐடியா? நல்லது சொன்னா யார் தான் கேட்டுக்கிறீங்க. சரி நீ என்ன பண்ற? எனக்கு 3ஆவதுலயே மிஸ் ஆகுது. இது டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறேன்னு வேற ஊர் சுத்துச்சு. இப்போ டீச்சர் ட்ரைனிங் படிச்சு ஜாப் கிடைச்சுதா இல்லையா உனக்கு? இந்த கூட்டத்துல என்ன டீச்சர் ட்ரைனிங் சேர்த்தாரு பாத்தியா, அவரை தான் தேடிட்டு இருக்கேன். எங்க அப்பா கிட்ட உன் பொண்ணு டீச்சர் ட்ரைனிங் படிக்க வையே, சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு, மழை பெஞ்சா லீவு, வெயில் காஞ்சா லீவு, அதிகாரி வந்தா லீவு, அதிகாரி செத்தா லீவுன்னு. அப்புறம் என்னாச்சு? இப்ப என்னடான்னா சாட்டர்டே கோச்சிங், சண்டே கோச்சிங், மண்டே கோச்சிங், மார்னிங் கோச்சிங், மே மாசம் கோச்சிங், இப்படி கோச்சிங் கோச்சிங். இவங்க புருஷன் பக்கத்து வீட்டுக்காரிய கேச்சிங் கேச்சிங். மானத்தை வாங்காதடா. சரி இதெல்லாம் விடு, அந்த இந்திக்காரங்கிட்ட தலையை ஆட்டி ஆட்டி பேசிந்தியே, என்ன மேட்ரு வந்து? பாத்துட்டியா? ஊரே பாத்துச்சுமா. நீங்களும் பாத்துட்டீங்களா? அவங்களும் பாத்துட்டாங்க. டேய் அது போன வருஷம்டா. போன வருஷம் தான். ஆமாடா, அந்த இந்திக்கார பேரு கோடி. அவரு எங்க எதிர் வீட்டு அம்மா சாவுக்கு வந்திருந்தாரு. என் தலையை தான் தடவி தடவி பேசினாரு. ஒன்னும் இல்லடா, இன்னும் அவர் சென்னைக்கு புதுசுடா, அப்பதான் புதுசா வராரு. இன்னும் ஒரே ரோடெல்லாம் மேடு பள்ளம்னு கேட்டாரா? நீ என்ன சொன்ன? மழைநீர் சேகரிப்பு திட்டம்னு சொல்லிட்டேன். அடி பாவி, எப்பவும் திட்டம்ன்ற பேர்ல அவங்க தான் வாயிலே வடை சுடுவாங்க. இன்னைக்கு இது வாயில வடை சுட்டு வந்துக்குது. சரி போன வருஷம் மேட்ரு விட்டுச்சு, போன வாரம் வந்தாரு, நீ என்ன பண்ண? எங்கடா போன வாட்டினா அரக்கோணம் நாவல்ல இறங்கினாரு, இப்ப மேலவே வந்து மேலவே போயிட்டாரு. நான் இன்னத்த பேச. ஆமா சார், மேலேயே பறக்குறவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கஷ்டம் எங்கிருந்து சார் புரிய போகுது. சரி அவர் வந்திருந்தா மட்டும் நீ இவ்வளவு பேச என்னதான் பண்ணிருப்ப? நீ என்ன பண்ணிருப்பானா? என்ன பண்ணிருப்பானா சொல்லு. இப்படியே கைய புடிச்சு இப்படியே இழுத்துன்னு வந்து அரக்கோணம் திருத்தணி ரோடு இது போட்டா உனக்கு நான் கேடுன்னு இருப்பேன். அடி பாவி. சரி சரி பாவம் உங்க மாமியார் இருந்தது, அந்த அம்மா எங்க போச்சு? என் மாமியாருக்கு சுகர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கா. சாரிக்கா, ஏதோ கராசங்கா. என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணக்கா? எபோலா ஹாஸ்பிட்டலடா. எபோலாவா? எபோலாதான். சரி அங்க அட்மிட் பண்ணிட்டு உன் மாமியார இங்க வந்து நல்லா கிழி கிழி கிழின்னு கிழிக்கிறிய, உன் மாமியார் யார் பாத்துப்பா? என் சின்ன மாமியார் குடும்பமே அங்கதான் இருக்கு, அவங்க நல்லா பாத்துப்பாங்க. உன் மாமியார் இட்லி சாப்பிடுவாங்களா? இட்லி? ஆமாடா, சாம்பாரை தொட்டு சாப்பிட்டாங்க, வீட்டை கூட ஒரு நாள் சாப்பிட்டாங்களாம் சொன்னாங்க. இது அட்மிட் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? 74 நாள் ஆச்சுடா பாவி. சும்மாக்கா நான் கிளம்புறேன்க்கா. என்னடா இவ்வளவு அர்ஜென்ட்டா போற? ஏடா இவ்வளவு அர்ஜென்ட்டா போற? ஆமா 74 நாள் ஆச்சு, நாளைக்கு 75வது நாள். எல்லாருக்கும் நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்ல? சரி இருடா, ஏதோ வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது. அதெல்லாம் இருக்கட்டும்டா, நான் போயிட்டு டிபியை மாத்திட்டு வரேன். டிபி மாத்திரை போட வேண்டிய வயசுல டிபி மாத்துதான் டிபி. சரி நியூஸை பார்த்தியா இல்லையா? ஆமாடா லோக்கி,
நியூஸை பார்த்தேன்டா சார். ஒரு பொண்ணு அதை விட ஜாஸ்தியா மார்க் எத்துச்சுன்னு அந்த பொண்ணுக்கு விஷத்தை வச்சு கொண்டுக்கிறேடா. அடி பாவி, அப்படி பார்த்தா நான் ஒரு கிளாஸ்க்கே வெஸ்ட் வச்சு சாவடிக்கணுமேடி. உனக்கு வெக்கமான சூடு சொன்னேன் அதெல்லாம் இருந்தா தானே. சரி சரிடா, ரொம்ப அழகாயிட்டே போற. லவ்வுக்கு செட் ஆயிடுச்சா? அதை மட்டும் கேட்காத நீ. ஏன்டா அதை மட்டும் கேட்காத. ஏன்டா லவ் செட் ஆச்சா இல்லையா? சும்மாக்கா சூசைடு கூட கமிட்டுன்னு சொல்றாங்க, ஆனா நான் சிங்கிள்னு தானே சொல்றாங்க. ஏன்னா போய் லவ் செட் ஆச்சா ஒன்றும் இல்லைக்கா. காலையில் எந்திரிச்சு கலரா மேக்கப் பண்ணி அப்பா பாக்கெட்டில் 50 ரூபாய் ஆட்டையை போட்டு அந்த காசில் வண்டிக்கு பெட்ரோலை போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஏமாத்திட்டு கலரா பைக் எடுத்துன்னு போய் ஃபேஷனாக சூப்பராக ஜம்முன்னு கும்முன்னு போய் நின்னா அந்த பொண்ணு கூப்பிடுதுக்கா என்ன அண்ணா. அதெல்லாம் ஒரு பொண்ணா? போட்டியா? என்கிட்ட சொல்லவே இல்லை, ஸ்கிரிப்ட்லேயே இல்லை, ஆன் ஸ்பாட் அடிக்கிறேன் பாரு. இப்பெல்லாம் பொண்ணுங்க +1லயே +1 ஆயிடுது. அட்மிஷன் ஃபார்ம் வாங்கவே ஹஸ்பண்டோட தான் கூட வருது. மிச்சம் மீதி இருக்கிற பொண்ணுங்களும் என்ன மாதிரி அத்தை மாமா பசங்களுக்கு புக்கிங்கு. அவ்வளோத்தையும் தாண்டி நம்ம கவுண்டு மணி அண்ண மாதிரி ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேஷ்டியை கட்டிக்கோ மனவரையில உக்காந்தா 5 நிமிஷத்துக்கு முன்னே ஆள் எஸ்கேப்பு. விட்றா அடி பாவி, என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியே. இப்ப நாங்க என்னதான் பண்றது? ஒண்ணும் பண்ணாதுடா லோக்கி. வாழ்க்கைன்றது அது முடிஞ்சு போன வாழ்க்கை இருக்கு பாத்தியா, அது வந்து உடஞ்ச பானை மாதிரி சார். ஒட்ட வைக்க முடியாது. ஆமா, வரப்போற வாழ்க்கை இருக்கு பாத்தியா, அது வந்து மதில் மேல இருக்கிற பூனை மாதிரி. இந்த பக்கமும் குதிக்கும் அந்த பக்கமும் குதிக்கும். ஆமா, இப்ப நடக்குது பாத்தியா பிரசன்ட். அதுதான் வந்து கையில இருக்கிற வீணை. என்ன மாதிரி லைஃப் நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போனடா. ஆமாக்கா, வாழைப்பழம் சாப்பிட்டா சத்து. கலைஞர் டிவினாவே கெத்துடா. சென்னைக்கு அடுத்தது அரக்கோணம் ஜங்ஷனு. பிரியா லோகேஷ்னால செம்ம ஃபிக்ஷன். நாங்க மட்டும் ரீச் ஆயிட்டோம். கலைஞர் டிவில உண்மையிலேயே ஃபங்க்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருந்தது. எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். பிருத்திவி, நீங்க எப்படி ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்க மாதிரி ஃபீல் உங்களுக்கு கிடைச்சதா? இல்லை, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இவங்க கலக்கிட்டாங்க, செம்ம டேலண்ட் உங்களுக்கு. ஏன்னா இவ்வளோத்தையும் மனப்பாடம் பண்ணி ஒரு இடத்துல கூட ஒரு பிசுறல் இல்லை, கரெக்டான ஃப்ளோவில் பண்ணீங்க. நீங்களும் கரெக்டிங்க பிரதர். அந்த லென்த்தி டயலாக்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஒரே டேக் தான். எங்களுக்குலாம் நடிகர்களாக வந்து நாங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு 2-3 டேக் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணது அந்த ஹார்ட் ஒர்க் தெரியுது, உங்களோட ஹோம் ஒர்க்கும் ரொம்ப நல்லா தெரியுது. ஸோ சூப்பர். ஸோ ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுவே ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து வீக்லி எங்களை வந்து நல்லா என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னும் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னைக்கு வந்து நம்ம ஷோ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கலக்கலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்ததா யார் வந்து பர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவி கிங், புருஷோத் அண்ட் கலை. லெட்ஸ் வெல்கம் தேம் ஆன் ஸ்டேஜ். இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்ட பிறகு கவி கிங்குடைய வளர்ச்சி பெருசாயிட்டே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே கவி, ஸோ ஒவ்வொரு வாரமும் ஏதாச்சும் புதுமையான ஒரு பெர்ஃபார்மராக நீங்கள் இருக்கீங்க. ஸோ இந்த வாரம் வந்து போலீஸ் கெட்டப்பில் வந்திருக்கீங்களா, என்ன இது பெர்ஃபார்மன்ஸ்? சேதுபதி ஸ்பூஃப் பண்ணலான்னு இருக்கோம். சேதுபதி படத்துக்கு வந்து ஒரு 3 ஆக்டர் வந்து கம்ப்ளைண்ட் தர வராங்க. அது என்ன கம்ப்ளைண்ட், அது எப்படி தீர்த்து வைக்கிறாரு? இப்போ நீங்கள் விஜய் சேதுபதி. காணா போன காசு காணமானவனுங்க, வீணா போன வேலை செஞ்சு வீரன் சுத்துறவனுங்க, எல்லாரையும் முட்டிக்கு தச்சோட உட்கார சேதுபதி ஐபிஎஸ். ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துருக்கானுங்க. ஆனால் என்ன பிரச்சனை பார்த்தா அவனுக்கு பிரச்சனையே இருக்கானுங்க. அது யார் யார் என்னன்னு பார்ப்போமா? ஓ, யார் யார் ஃபர்ஸ்ட் வந்து வாங்க. கேட்டாலே போடுவாங்க சாங்கு, அதனால தக்கு தக்கு தாங்கு. ஓ சரி, என்ன பிரச்சனை உனக்கு? பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக கை ஆடுது, அப்புறமா வயிறு ஆட்டான்னு கலக்குது, வயிறு கூட அப்படி ஆடுது, அப்புறமா தலை இப்படி இப்படி போய் ஆடுதுப்பா. அதெல்லாம் பிரச்சனை. டேய், பிரச்சனை கொலையை பற்றி சொல்றானா, பேசுறப்ப தலையை பற்றி சொல்லினுங்கிற? உண்மை சொல்லு, என்ன பிரச்சனை, எதுக்கு போலீஸ் வந்துருக்கிற? என் பையன் தாமா பிரச்சனை. ஹேய், அது உனக்கு இல்லடா, ஊருக்கே பிரச்சனை தான். இங்க பாரு, நான் பெத்த பையன் சிம்பு, ஆனா அவன் என்கிட்ட பண்ணிட்டான் வம்பு. ஏய், நான் பஞ்சா? அதான் அப்போ நானும் பாக்குறியா? ஸ்டேஷனுக்கு வர கேஸ், என் பேண்ட் கொஞ்சம் லூஸ். செம மாசு மாசு.
தெரியுதுல்ல ஒழுங்கா சொல்லுவோம் பையனை என்ன பிரச்சனை கஷ்டம் எங்க பார்த்த என் பையனை எங்க தெரியுமா பார்த்தேன் எனக்கு தெரியலப்பா என்ன சாங் எது புதுசா வந்துச்சானே ஆமாப்பா அந்த சாங்ல இருந்து ஆளே காணோம் நானும் அவனை பார்க்கல எங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உன் பையனை கூப்பிட்டு ஈஸியான வழி இருக்குது என்ன ஃபோன் எடு உன் பையனுக்கு கால் பண்ணு பா கால் போல பிளாக்னு வருது பிளாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பேசினா அரைமணி நேரம் பேசினே இருப்பேன் தெரிஞ்சு உன் பிள்ளைய பிளாக் பண்ணி வச்சிருக்காப்ல என்ன நான் சொல்ற மெசேஜ் அனுப்பு சரிப்பா சொல்லுப்பா ஏப்புல சிம்பு ஏப்புல சிம்பு நீ லவ் பண்ண 4 பேர் வீட்டுக்கு வந்திருக்காங்க பெரிய வம்பு அந்த டயலாக் பெருசா சொல்லுப்பா நீ லவ் பண்ண 4 பேத்துல ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்குது உன்னதான் கல்யாணம் பண்ண அடம் பிடிக்குன்னு சொல்லு சொல்லிட்டோம்பா 3 என்ன 1 2 3 வந்திருக்கு மெசேஜ் வந்துச்சுப்பா என்னன்னு பாரு பார்த்துட்டோம்பா நான் சொல்றேன் அப்பா நான் வீட்டில் தான் இருக்கேன் நீங்க எங்க இருக்கீங்க கேட்டு போனேன் ஐயோ எப்படிப்பா கரெக்டா சொல்ற இதை ஊருக்கே தெரியுமாடா உன் பிள்ளை வீட்டுக்கு வந்திருப்பான் போய் பிடிச்சிக்க போ அப்படியா சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா என் பையனை கண்டுபிடிச்சதுக்கு ஏய் யாராங்க போக சொல்ற 3 நாள் பேசுனுங்க அப்படா தாக்கு அடுத்து ஏன் வரப்படான்னு தெரியல என்ன பிரச்சனை வரப்படான்னு தெரியல என்னென்ன பண்ணி சாகடி போகலாம் தெரியல ஏய் அத்தையாரா செட்டுல காக்காலாம் இல்லை எதுக்கு கஷ்டப்பட்டு கட்டினுங்கிற வாங்கடா நுண்ணைகள ஹேய் புது டைலாகா இந்த வாய்ஸ் எத்தாலும் இதை போடுங்களா வேற என்ன சொல்லு இங்க பாரு பெத்தவங்க காதல் நல்லா இருக்கிறாங்களே ஏன் தெரியல நீ ஏதாவது பெட்டரா யோசிச்சு சொல்லு எனக்கே தெரியல அதான் சொல்றேன் படம் மொக்க பெத்தவங்க ஏற்ற நம்ம காலை வெறுக்கிறாங்க நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா பார்க்காம சுற்றி லவ் பண்ண வேண்டியது வீட்டுக்கு போனால் குத்தி கொல்ல வேண்டியது அதனால தான் வெறுக்கிறாங்க சரி நண்பனை பற்றி டைலாக் சொல்லிட்டே இருப்பியா அது என்னது டேய் நண்பனை பற்றி பல டைலாக் இருக்கு இவர் வந்து சின்ன ஃப்ரெண்டு என் கூட படிச்ச கிளாஸ்மேட்டு இவனுக்கு அப்பயே எக்ஸாம் எல்லாம் மறந்துடும் எக்ஸாம் எல்லாம் மறந்து ஸ்கிரிப்ட் கொடுத்தா அதுலேயும் நான் மறந்து பாரு அதான் குத்துனது நண்பனா இருந்தா குத்துன நண்பனாலும் சத்தா கூட சொல்லக்கூடாது உன்னால கான்செப்ட்ல சேர்க்கக்கூடாது சரி சரி என்ன பிரச்சனை சொல்லு போல என் நண்பனுக்கு சரி ஒரு உதவி பண்ணனே என்ன உதவி என்ன தெரியுமா பண்ணனே லவ் ஃபெயிலர் லவ் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னான் ஏய் நல்ல விஷயம்டா லவ்வையும் சேர்த்து வச்சேன் சூப்பரு ஆனா என்ன தெரியுமா ஆச்சு என்னடா ஆச்சு என் பொண்டாட்டியை கூப்பிட்டு நானே சேர்த்து வச்சுட்டேன் டேய் நான் சொன்ன நம்ம அந்த செட்டே கூட்டி விடாது நீ நான் ஃப்ரெண்டுக்கு பொண்டாட்டியை கூட்டி கொடுத்துருவ சரி இல்ல ஆனா சில பேர் சில விதமா இருப்பானுங்க சில பேர் மோர்ச்சா சிரிப்பானுங்க சில மறந்தா சிரிப்பானுங்க பத்தியா இவன் ரெண்டாவது இருக்கும் ஒழுங்கா ஓடிடு இல்லச்சுங்க நான் ஒரு கோடி ரூபாய் சொட்டு விட்டுருக்காங்க என்ன ஒண்ணு கொடுத்துருக்கீங்க வா என்ன பிரச்சனை உனக்கு யார் நீ ஏய் யாருன்னு தெரியாம என்ன புடிச்சுனாரு நீ ஏய் யார் உன் பேர் என்ன ஏய் ராக்கி ராக்கியா ஏய் உன் பேர் ரகு இருந்தானேடா அதெல்லாம் கேட்டா என் பேர் ராகி 2 நிமிஷம் மேகின்ற எத்தனை டைமையா ரகுவரன்னு அந்த ஓல்டு பேரை சொல்றது அதுக்கு தான் பேசினா இருக்குன்னு ராக்கின்னு சுருக்கி வச்சுக்கணும் இங்க பாரு ஓ பழசெல்லாம் மாத்திடுவீங்க ஆமா நான் மட்டும் மாத்தினேன் பெத்தவங்களை என்னன்னு கூப்பிடுவேன் பெத்தவங்கள அம்மா அப்பான்னு கூப்பிடுவேன் அதை மாத்தி எப்படி கூப்பிடுவேன் டாடி மம்மின்னு கூப்பிடுவேன் செருப்பாலே அடிப்பேன் பழசை இன்னைக்கு மாற்றக்கூடாது ஏன் தெரியுமா பழசை மாத்தினால பல பிரச்சனை வந்துருக்குது நம்ம அப்பயே இளநியை குடிச்சிருந்தோம் அப்படின்னா இப்போ தேவையில்லாத விஷயம்லாம் இங்கே வந்துருக்காது என்ன அப்பயே ஒழுங்கா நம்ம தண்ணியை சேமிச்சிருந்தோம்னா இப்போ தேவையில்லாத போட்டெல்லாம் வந்துருக்காது என்ன ஏய் பேரம்மா என் பேரை மாத்தினதுக்கு நீ அப்படி சொல்றீங்க இப்போ 2 பொண்ணுங்க 2 பேரை மாத்தி ஸ்டைல வச்சிருக்காங்க என்ன பேரு சபானாக்கு சப்புன்னு பேர் வச்சிருக்கீங்க சோமாயா என்னடா சப்பு ஊஃபர்னு பேரு சப்பு இந்த டைலாக் ரொம்ப தப்பு சோமாயா சும்மின்னு வச்சிருக்கீங்க சும்மியா பார்த்தா 2 பிள்ளைக்கு மம்மிமா இருக்குது பாதிக்கப்பட்டவர்கள் கைத்தட்டாது பத்தியா தட்ஸ் a மேஜிக் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே நீ எதுக்கு இங்கே வந்து எதுக்கு அங்கே ஒழுங்கு நின்ற அந்த இடத்துல பாம்பு வச்சியா செட் பண்ண முடியல பாம்பு வச்சியா மூஞ்ச பழையா பாம்பு பிடிக்கிற மாதிரி இருக்கான் பாம்பு வச்சா நம்ம மாதிரி ஒழுங்கா ஓடி போய் அடிச்சு கொண்டுருவேன் ஏய் நான் பண்ற காமெடிக்கு சிரிப்பு வராது ஆனா சிரிச்சுதான் ஆகணும் இல்லை நான் பாம்பு வச்சிருக்கேன் ஆனா ஒரு இடத்துல நல்லவன் பாவேன் பண்றதெல்லாம் ஒத்துக்கிறேன் பத்தியா பண்றது சிரிப்பு வராதுன்ட்டு உன்னை சும்மா ஓடி போய் அடிச்சு கொண்டுருவேன் அம்மா ஒரு முக்கியமான ஒரு சின்ன பையன் தான் அழுது நானே அந்த சின்ன பையன் எங்க இருக்கான் தம்பி சார் என்னாச்சுப்பா ஏன் அழுகுற எங்க அம்மாவை காணோம் சார் நீ என்ன சொல்ற அம்மாவை காணாமா ஆமா சார் எங்க அம்மாவை பக்கத்து வீட்டுக்காரங்க கடத்தி வச்சுக்கிட்டாங்க சார் பக்கத்து வீட்டுக்காரங்க கடத்தி வச்சிட்டாங்களா ஏன் என்ன பிரச்சனை ஆமா சார் நாங்க ஒரு ஊரே போய் போராடி பார்த்தோம் சார் எங்க அம்மாவை காப்பாற்ற முடியல சார் ஊரே போய் போராடி காப்பாற்ற முடியலையா
ஆமா அம்மா பேர் என்னப்பா? எங்க அம்மா பேர் காவேரி சார். ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த காவேரிக்காக நீ மட்டும் இல்லப்பா, நாங்களும் சேர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு நாள் எங்க அம்மா திருப்பி எங்களுக்கு கிடைப்பாங்க. அந்த நம்பிக்கை உங்க மேல இல்ல, எங்க மேல இருக்கு. ஏன்னா தமிழக போராட்டம் எனக்கு வீணா போகாது. என்ன தமிழர்களுக்கு அறப்போராட்டம் பண்ணவும் தெரியும், நியாயம் கிடைக்காதப்ப அரைஞ்சு போராட்டம் பண்ணவும் தெரியும். என்ன வரேன், பாய். ஸ்டார்டிங்கில் நல்லா சிரிக்க வச்சு எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபீல் கொடுத்து ரொம்ப அழகாக கம்ப்ளீட் பண்ணீங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாம் உங்களுக்கு. ஸோ பிருத்திவிராஜ் எப்படி இருந்தது இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்? எனக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து ரொம்ப க்ளோஸு, என்னோட வெல் விஷர். ஸோ அவரோட பெரிய ஃபேன் கூட நான். யூஸ்வலாக அவர் எந்த படம் நடித்தாலும் அவருக்காக போய் படம் பார்த்துருவேன். அந்த படம் எப்படி இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவருக்காக போய் பார்த்துருவேன். ஃபுல் படத்தையும் அவரே கேரி பண்ணிட்டு போவார். இந்த எபிசோடை நீங்கள் அப்படியே கேரி பண்ணிட்டு போட்டீங்க. சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் உங்கள் ஸ்கிரிப்டில் வந்து ஒரு விஷயம் வச்சுருந்தீங்க, சிம்பு வந்து காணும் அப்படின்னா ஏதாவது பாட்டு பாடினாரா ரீசெண்டாக அப்படின்ட்டு. ரீசெண்டாக அவர் சூப்பரான ஒரு சாங் வந்து பாடியிருக்காரு. தொட்ரா படத்தில் சிங்கிள் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. பாட்டு வந்து நல்ல ஏன் கேட்டேன் அப்படின்னா, தொட்ரா பார்த்தா செம்ம பாட்டு படிக்காப்புல ரசிகர்களாக பாட்டை கத்திரி போயிருப்பாங்க டவுட் தான் நான் கேட்டேன். அவங்க பேசும்போதே நீங்கள் ஓட்டிட்டீங்க என்ன பேசுறது. ஸோ இந்த என்னோடய படம் தொடரான்ற படத்தில் சிம்பு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து சிம்புவை ட்ரை பண்ணணுன்னு உங்களை மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க, அவர் டைம் ஆகும், பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு. நான் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் தான் பண்ணேன், உடனே எனக்கு ரிப்ளை வந்து மறுநாளே ரெக்கார்டிங் முடிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ பெரிய தேங்க்ஸ். சூப்பர். தொடரா படத்தில் எல்லாருமே கேட்டு ரசிச்சுட்டு இருக்க பாடலை பற்றி சொன்னீங்க. எஸ்டிஆர் வந்து அந்த பாடலை எப்படி பாடினாங்கன்றதெல்லாம் நம்ம பேசணும். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரம் அந்த படத்தில் பண்ணியிருக்கீங்க? அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, படத்தோட டைரக்டர் வந்து மிஸ்டர் மதுராஜ், அவர் வந்து பாக்யராஜ் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. படத்தில் நடித்தவங்க வந்து ஹீரோயின் வந்து வீணான்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஃபேஸ் பண்ணுறாங்க மலையாளத்துலேருந்து. அண்ட் மற்ற கேரக்டர்ஸ் கார்த்திக் சுப்புராஜ் சாரோட அப்பா கஜராஜ் சார்னு அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் சரவணன் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. ஒரு லவ் நிறைந்த ஒரு படம் தான். அட் த சேம் டைம் தேவையான ஆக்ஷன் கண்டென்ட்டும் இருக்கும். ஒரு தமிழ்நாட்டில் உண்மையிலே ஒரு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணியான ஒரு படம். என்னோடய கேரக்டர் பற்றி சொல்லணும்னா, காலேஜ் படிக்கிற பையன், காலையில் பேப்பர் போடுறவன். ஸோ அவனோட லைஃப்பில் ஒரு பொண்ணை எப்படி பார்க்குறான், அவனோட ட்ராவல் எப்படி இருக்குன்ற கதை. ஸோ ரொமான்டிக் ஆக்ஷன் எல்லாமே கலந்து சூப்பரான ஒரு படம் வந்து கூடிய விரைவில் வெளிவர இருக்கு. அதுதான் தொட்ரா. எல்லாருமே கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். சகான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். அப்புறம் காதல் முன்னேற்ற கழகம்னு ஒரு படம், ஸ்ட்ரீட் லைட்ஸ்னு ஒரு படம். ஸோ ஒரு 3 படம் லைனப்பில் இருக்குது. எஸ், இளைஞர்களுக்கெல்லாம் வந்து தேவையான ஒரு டைட்டில் தான் இது. எல்லாமே படமும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு. சகால வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி முதல் முறையா இல்லையா நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கீங்க. சூப்பர். ஸோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிருத்திவிராஜ் கிட்டே இருந்து. ஏன்னா அவருடைய கமெண்ட்ஸும் சரி, அவரை பற்றின விஷயங்கள்லாம் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணும்பொழுது நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சந்தோஷம் இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க. நன்றி. ஸோ இவ்வளோ நேரம் ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணோம். அண்ட் வந்து பிருத்விராஜ் சார் வந்து நீங்கள் வரும்போது என்ன மைண்ட் செட்டோட வந்தீங்க, அண்ட் வந்து ப்ரோக்ராம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறீங்க? வந்ததோட பயங்கரமாக எனர்ஜி லெவல் கூடி இருக்கு. அதுவும் ஃபைனல் பர்ஃபார்மன்ஸ் இவர் வந்து கலகிட்டார். வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறது. ஏன்னா நான் 2-3 பிளேஸ்லாம் பார்த்துருக்கேன். நான் வந்து வியந்திருக்கேன் எப்படி ஒரு 3 மணி நேரம் ஒரு ஷோ ஹோல்ட் பண்ண முடியுன்றது. அதுவும் சிரிக்க வைக்கிறது ரொம்ப ஒரு சுலபமான விஷயம் கிடையாது. அது நடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இவருக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். நடிக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்து இவ்வளோ நேரம் எங்களுடைய பர்ஃபார்மன்ஸோடைய எல்லா பர்ஃபார்மன்ஸும் பார்த்து என்ஜாய் பண்ணி எங்களையும் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட், ஜெப்ரானிக்ஸ் இந்தியாஸ் நம்பர் 1 ப்ளூடூத் ஸ்பீக்கர் உங்களுக்காக. எஸ், இந்த வாரம் வந்த எல்லா பர்ஃபார்மன்ஸுமே வந்து ரொம்பவே வித்தியாசமாக நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் கொடுத்தாங்க. கண்டிப்பாக இந்த ஷோ நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற வகையில் இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் நம்ம கண்டஸ்டன்ஸோட இன்னும் வித்தியாசமான கான்செப்ட்ஸோட உங்கள் எல்லாரையும் நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமையா, ஷபானா அண்ட் டீம். நடிகனாக மாறியாச்சு.